வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு பொன்னமி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு கேட்டிங்கன்னா, கிராமத்து டைப்பில் கீரை எப்படி கடையிறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல கீரையை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் அதில் தலையில் இருக்கிற மண் எல்லாமே நமக்கு க்ளீனாக கிடச்சிரும். அதுக்காக இந்த மாதிரி டைப்பில் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது மாதிரி நான் 4 டைமு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிள்ளையும் நம்ம வச்சுக்கணும். இதுக்கு பேர் தொயல் கீரைங்க நான் எடுத்துருக்கிறது. இது 1 கட்டு உண்டான அளவு இருக்குங்க. ஸோ இதோட தண்டு எலசா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, முத்தலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. இப்போ நான் இந்த கீரை செய்கிறதுக்காக ஒரு 250 ml உண்டான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு 4 பூண்டு எடுத்துருக்கேங்க, 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உண்டான அளவு சீரகம் வீடியோவில் கவர் ஆகலைங்க, ஆனால் உள்ளே நம்ம சேர்த்திருக்கோம், பார்த்துக்கோங்க. பாருங்கள் இருக்குது. இப்போ இதை நல்லா காஞ்ச உடனேயே தண்ணி கொதித்த உடனேயே நம்ம கீரையை இதோடு சேர்த்திக்கலாங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவு குறைச்சி கூட எடுத்துக்கலாங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகாய் கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த கீரை நம்ம ஒரு கொதி வந்த உடனே அந்த கீரையெல்லாம் நல்லா சுருங்க ஆரம்பிக்குங்க. பாருங்கள், சுருங்கின உடனே நம்ம அதிலிருந்து ஒரு 5 நிமிஷம் ஓப்பன்லேயே வச்சு நம்ம வேக வைக்கலாங்க. தட்டு மூட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. கீரைக்கு ஒரு 5 நிமிஷம் போல் வெந்துருங்க சிம்மில் வச்சு. பாருங்கள், தண்டு ஃபஸ்ட்டு எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா தெரியும் கீரை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லி. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக நான் ஒரு 10 சின்ன சைஸ் சின்ன வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப மையால் இடிக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம இடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்ததாக நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உண்டான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. அந்த எண்ணெய் ரொம்ப வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை அதோடு போட்டு ஒரு மிக்சிங் தான் கொடுக்கணுங்க. அதில் வேக வைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா வெங்காயம் பச்சையாக தான் இருக்கணும். ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம இதை கீரையோடு சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா கடைஞ்சி எடுத்துடலாங்க. நம்ம கடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம கீரை சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் கடைஞ்சி வச்ச மீதி எடுத்து வச்ச தண்ணியில் ஒரே ஒரு கரண்டி மட்டும் எடுத்துக்கிறேங்க. மீதி அப்படியே சேர்த்திக்க மாட்டேன். அது நம்ம சூப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அது சேர்த்துனோம்னா சில கீரைகளை கச்சல் தன்மை வருங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி சிறுகசை படித்த மாதிரி இருக்கும். அதனால் அது தனியாக எடுத்து வச்சுருவாங்க. பாருங்கள், இந்த தண்ணி நீங்கள் ஏற்கனவே காரம் இதில் இருக்கும். லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்து குடிச்சிக்கலாங்க. இப்போ நமக்கு கீரை தயாராகிடுச்சுங்க. இது தொய்யக்கீரை ரெசிபி இந்த மாதிரி நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உண்டான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க. தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப கூடுதல் டேஸ்ட் கிடைக்குங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.